ஆளுநர் உரையில் சார் அவங்க வந்து திமுக வந்து சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு வந்து மிக சிறப்பாக இருக்கு, போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையை வந்து சபாநாயகர் படிக்கும்போது அது அதை எப்படி சார்? இப்போ உங்களுக்கான உரையை நீங்களே எழுதிக்கிறீங்கன்னா எப்படி எழுதுவிய? சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீர்கட்டுருச்சு, எங்கு பார்த்தாலும் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களில் கூட போதைப் பொருட்கள் விற்கப்படுது, 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்துருக்குது, அப்படி ஏதாவது நீங்கள் எழுதி படிச்சிருவீங்களா? அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்கிறவங்களா ஆளுங்களா நீங்கள்? சொல்லுங்கள். நீங்கள் எழுதி கொடுக்குறத அவர் படிக்கணும், அவர் பார்த்துட்டு இது என்னடா அது இப்படி இவ்வளவு பொய் பேசணுமான்னு போயிட்டார். இப்போ இதே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்களாம் என்ன நினைப்போம், நல்ல ஆளுநர் அப்படிதான் வச்சுருப்போம், அவர் அதுக்கு திமுகலே சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம். அப்போ அது இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்கிறதுனால தானே இந்த கேள்வி என்கிட்ட எழுப்புறீங்க. சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். என்னங்கம்மா, உங்களையே தாங்க முடியாமல் தானே என்ன இப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்களே அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியும், தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் எங்கும் வந்து போதைப் பொருட்கள் விற்கப்படுது. குறிப்பாக பள்ளி கல்லூரி வளாகங்களில் அதிகமாக விற்கப்படுது, வழிபாட்டு தலங்கள்லேயே விற்கப்படுதா இல்லையா அதை மட்டும் சொல்லு, விற்கப்படுது. எல்லாருக்கும் கோபம் இருக்குது, தடுக்கிறதா யாருன்னு தெரியல. அப்போ அதை வந்து அவங்க வந்து அதெல்லாம் இல்லை நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு. அது முதல்ல 5000 பொங்கல்னாங்க, அப்புறம் 2500நாங்க, அப்புறம் 1000நாங்க, இப்போ 103 ரூபாய்க்கு வந்திருக்கு. வெறும் 3 ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எந்திரிச்சு விழிச்சுக்கிறணும், இல்லைன்னா நெத்தியில் 1 ரூபா பொட்டை வச்சு புதைச்சிட்டு போயிடுவான். இவ்வளோ தான் நடக்க போகுது.